Good evening to everyone. Thank you for joining this Zoom meeting. So let me start with the big question. So இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது எத்தனை பேர் அலாரம் அடிச்சோன்னு இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி டே ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னைக்கு ஒரு நல்ல நாளா அமைய போகுது அப்படின்னு எத்தனை பேர் ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கும்? அண்ட் எத்தனை பேர் அலாரம் அடிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு எழுந்திரிக்கணுமா, அதுக்குள்ளா விழுந்துருச்சா, ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கதை தூங்குறதுக்காக அழுதுட்டு எத்தனை பேர் எழுந்திரிக்கும்? So most of us feel very tired the moment we wake up. So எதனால அப்படின்னா கண்டினியூஸாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்டைஜஷனா, ஃப்ளோட்டிங்ல, தலைவலியில, ஸ்கின் பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பாடியில ஓடிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம பிரச்சனைய நம்மளே சரி பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பாடி அதுவே ஹீல் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைய நம்ம பாடி சைலண்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, ஒரு சைலண்ட் எனிமி கூட. அந்த சைலண்ட் எனிமி தான் டாக்ஸினியம், அதாவது உடம்புல நச்சு பொருட்கள் அதிகமா செய்யறது. ஸோ நம்ம நேச்சுரல் மாடர்ன் மெடிசன் மாதிரியும் ஸ்டாண்டர்ட் மெடிசன் மாதிரியும் ஒரு டிசீஸையும் தனித்தனியா பிரிச்சு தனித்தனி டிசீஸ்க்கு தனித்தனி மருந்து தனித்தனி மாத்துறது கிடையாது. நமக்கு ஒரே கான்செப்ட் தான். நம்ம பாடியில எப்ப நச்சு பொருட்கள் சேருதோ அப்ப நம்ம பாடியில ஒரு டிசீஸ் உருவாகுது. அந்த நச்சு பொருட்கள் எப்ப நம்ம கரெக்டா வெளியில எலிமினேட் பண்றோமோ, கரெக்டான எலிமினேஷன் ப்ராசஸ் இருக்கோ, அப்போ நம்ம பாடியில டிசீஸ் கியூர் ஆகுது. ஸோ நம்ம நேச்சுரல் பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். நம்ம நச்சு பொருட்களை ஒழுங்கா வெளியில ஏற்றோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு ஒழுங்கா டிசீஸ் வரவே வராது. நம்ம ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல ரன் பண்றதுனால நம்ம பாடியை கவனிச்சுக்கிறவோ, நம்ம பாடி நம்ம கிட்ட என்ன பேசுதுன்றது கவனிக்கிறதுக்கோ நமக்கு டைம் கிடையாது. நம்ம எல்லாருமே நம்மளோட கேரியர், நம்மளோட ஒர்க், அதை நோக்கிதான் நம்ம டிராவல் பண்ணிட்டு தவிர நம்ம உடம்பு என்ன சொல்லுது, அது என்ன கேட்குதுன்றத நம்ம கேட்கறதுக்கு நம்ம பணம் ஏன்னா டைம் கேட்கல. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்ப மாத்துறோமோ, நம்ம பாடி சொல்றத எப்ப கேட்கிறோமோ, ஸோ அப்போ நமக்கு எல்லா ஒரு டிசீஸையும் கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம பாடிக்குன்னு ஒரு 3 மெயின் பில்லர்ஸ், அதாவது டீடாக்ஸ் பண்ணக்கூடிய பில்லர்ஸ், நம்ம டெய்லி டீடாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 பில்லர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர், செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபுட், அதாவது உணவு, தேர்ட் ரெஸ்ட், ஓய்வு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர். ஸோ நம்ம நேச்சுரோபதியில நம்ம நம்ம நோயை குணப்படுத்துறதுக்கு தண்ணியே ஒரு முக்கியமான வெப்பனா யூஸ் பண்றோம். ஸோ தண்ணியை வச்சு ஒரு நோயை கியூர் பண்றது, அதாவது ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய டிசீஸை தண்ணி வச்சு கியூர் பண்றதா கான்செப்ட். ஸோ நமக்கு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சோன்னு எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும்? டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி 300 to 500 ml அதை எழுந்திரிச்சோட தண்ணி குடிச்சிருவேன் அப்படின்னு ஹேபிட் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க மோஸ்ட்லி யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம காலையில எழுந்த உடனே ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடியும் 300 ml to 500 ml தண்ணி குடிச்சாதான் நம்ம ஹெல்த்தி பாடியை ரன் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம பாடியில அப்பதான் குட் பாக்டீரியாஸ் அதிகமா இருக்கு. இப்போ ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடி 300 to 500 ml தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அது நம்ம குட் பாக்டீரியாஸ் எல்லாம் டேரக்டா நம்ம கட்டுக்கு போய் சேர்ப்போம். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி வீடு கழுவுறோம், டெய்லி காரையும் கழுவுறோம், டெய்லி நம்மளே கழுவுறோம், அதாவது குளிக்கிறோம். ஸோ நம்ம உள்ள எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு யோசிச்சா ஒரே ஒரு விஷயம் தான், அதுவே தண்ணி மட்டும்தான். நான் லாஸ்ட் டைம் சொன்னதே தான். நம்ம தண்ணி எப்படி குடிக்கிறோம் அப்படின்றதுதான். நைட்டு ஃபுல்லா சோப் பண்ணி வச்சு சோப்பு வாட்டர் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு காப்பர் பாட்டிலோ இல்ல ஒரு காப்பர் டம்ளர்லயோ அதுல காப்பர் சார்ஜ் வாட்டரையும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணி எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பாடி நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நினைப்போம் நம்ம தூங்கும் போது ஒரு பாடி வேலையே செய்யாது, அதுவும் ரெஸ்ட்ல தான் இருக்கும், அது வேலையே செய்யாது அப்படின்ற ஒரு நிலத்துல நம்ம இருப்போம். ஆனா நம்ம தூங்குனதுக்கு அப்புறமும் இந்த பாடி இன்னைக்கு நார்மலா நம்ம என்ன சாப்பிடணும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் மெட்டபாலிசம் பண்ணி தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத பொருட்களை பிரிச்சு வச்சுட்டு ஒவ்வொரு ஆள் கழிச்சு அதோட வேலையை கரெக்டா பண்ணுவோம். நம்ம காலையில எப்ப எழுந்திரிச்சு தண்ணி கரெக்டா குடிக்கிறோமோ அப்போ அந்த கெட்ட பொருட்கள் தண்ணி குடிச்சு உடனே தண்ணியிலே ஃபிளஷ் அவுட் ஆகுது வெளியில. இந்த தண்ணி ஃபிளஷ் அவுட் ஆகிறதுக்கு இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி மட்டும்தான் நம்ம இருக்கிற பாடியை கிளென்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சோப்பு வாட்டர் எடுக்கிறது, அதாவது கியூமின் சீட் வாட்டரா இருக்கட்டும், பெனிகிரிக் சீட் வாட்டரா இருக்கட்டும், கொரியாண்டர் சீட் வாட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுக்கும்போது அது டைரக்டா என்ன முக்கியமான வேலை பண்ணுது அப்படின்னா நம்ம கட் ஹெல்த்ல தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ரோல் பிளே பண்றாங்க. நம்ம பாடியோட ஹீட்டை கம்மி பண்ணி ப்ளோட்டிங் இல்லாம சரி பண்ணி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்கா மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதோட முக்கியமான விஷயம்னா ஒரு கான்செப்ட் இருக்கு, எவ்ரி டிசீஸ் அரைஸ் ஃப்ரம் தி கட். ஸோ எல்லா டிசீஸும் நம்ம வயிற்றுல இருந்தா சரியாது. தென் அவர் கட் இஸ் குட், அவர் ஹெல்த் வில் பி குட். அதே மாதிரிதான் நம்ம வயிறு என்னைக்கு நார்மலா கரெக்டா ஹெல்த்தியா இருக்கும் அன்னைக்கு நம்மளும் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம கட்ல என்ன ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகுதோ
அப்ப நம்ம உடம்புலயும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். கட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தண்ணி அதிகமா எடுக்கிறது மூலம் நம்ம கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து என்னன்னா ஆல்கலைன் ஷிஃப்ட். அதாவது என்னன்னா நம்ம பாடியில இருக்க ரத்தம் ஸ்லைட்லி அல்கலைனா இருக்கும். நம்ம எப்போ ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், இல்ல ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்ற டைம்ல நம்மளோட பாடி பிளட் அசிடிக்கா மாறுது. இந்த அசிடிக்ன்ற விஷயம் நம்ம பாடிக்குள்ள டிசீஸ் வர்றதுக்கு இது நிறைய வழிகள் இருக்கு. நம்ம பாடி எப்ப அசிடிக்கா இருக்கு அப்ப டிசீஸ் ரொம்ப ஈஸியாவே பாடிக்குள்ள வந்துடும். ஸோ இந்த அசிடிக்கா இருக்கிற விஷயத்த நம்ம அல்கலைனா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி குடிக்கிற தண்ணியில ஒரு குக்குமரை குட்டி குட்டியா வெட்டி கட் பண்ணி போட்டு குடிக்கிறதோ, இல்ல அதை குடிக்கிற பாட்டிலையோ லெமன் ஸ்லைசஸ் எடுத்து போட்டு அதை சோப் பண்ணி அப்படியே டெய்லி காலையில இன்டேக் பண்றதோ, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பிஹெச் பேலன்ஸுக்கு வருது. அதாவது அசிடிக் இருக்குது ஸ்லைட்லி அல்கலைனா நம்ம பாடி மாறும். ஒரு செகண்ட் விஷயம், நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் ஃபுட்டை வந்து வைட்டாலிட்டி ஆஃப் பிளேட்னு சொல்றோம். நம்ம ஃபுட்டை எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் உயிர் சக்தி, அதாவது வைட்டாலிட்டியும் இருக்கு அர்த்தம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட், நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட் ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட்ங்கிறது இயற்கையாலே கிடைக்கிற ஒரு விஷயம். நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட் அப்படிங்கிறது டெத் ஃபுட், அதாவது செத்து போய் சாப்பிட்ற உணவுக்கு சமம் வருது. இந்த பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட்ங்கிறது அப்படின்னா ஸோ சன்லைட் ஃபயர் குக்குன்னு வச்சுக்கலாம். சோ நம்ம இயற்கையாவே நம்ம சூரியனால சமைக்கப்பட்ட உணவு, அதாவது காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், சீட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், இதெல்லாமே இயற்கையாலேயே சமைக்கப்பட்ட உணவு. இந்த உணவை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு டைஜஷன் என்ஜைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய அவசியமே இருக்காது. அதுவே ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி அந்த எனர்ஜிய பாடியில இருக்க மற்ற விஷயத்த ஹீல் பண்றதுக்கு அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம பாடி ஈஸியாவே ஹீல் பண்ணி போட்டது தானே. நம்ம நெக்ஸ்ட் 50% ரூல்னு ஒரு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா 50% நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீட்ஸ், நட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், இது 50% ஆஃப் பிளேட்ல இருக்கணும். மிச்ச 50% ஃபயர் குக்குடு, நம்ம சமைச்ச சாப்பாடு, குழம்பா இருக்கட்டும், சாதமா இருக்கட்டும், அது சமைச்ச சாப்பாடை சாப்பிடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 50% இயற்கையால கொடுக்கப்பட்ட உணவு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், நட்ஸ் அல்லது சீட்ஸை ஃபீல் பண்ணிட்டு 50% நம்மளோட சமைச்ச ஃபுட்டை வேணா எடுத்துக்கலாம். பட் அது ஸ்டில் அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி வந்து நமக்கு சேவ் பண்ணாதான். பட் நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் அதுதான் நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட், பெட் ஃபுட்னு சொல்லுவோம். எதை அப்படி பார்த்தா கடையில வாங்கி சாப்பிட்ற ஜங்க், இந்த டீ, இந்த காஃபி, நல்லா ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ், இந்த மைதால சாப்பிட்ற ஃபுட்ஸ், இது எல்லாமே நமக்கு டெட் ஃபுட்ஸ் தான். இந்த ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். டெட் ஃபுட் எடுத்தா என்ன ஆகும், செத்து போன உணவு நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்பும் செத்து போறதுக்கு சமம். அந்த மாதிரி நம்ம ஃபுட்டை எடுக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஆறுகள் தானாவே அழுக ஆரம்பிக்கும். அதுவும் அதோட விலையை செய்ய முடியாம ரொம்ப சஃபர் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுக்கும்போது தான் பாடி கிளாக் ஆகும். அதாவது கிளாக் ஆகும்போது நம்ம பாடியில இருக்க டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ண முடியாம எல்லாமே உள்ளே ஸ்டோர் ஆயிடுது. இது உள்ளே ஸ்டோர் ஆகும்போது டிசீஸ் வர்றதுக்கு இது ஒரு வேயா நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தேர்ட் விஷயம் தான், அதாவது ரெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டிங். ஸோ நம்ம பாடிக்கு ரொம்ப தேவையான விஷயம் இந்த ரெஸ்ட். ஆனா நம்ம எல்லாரும் இக்னோர் பண்ற விஷயமும் இந்த ரெஸ்ட் தான். நம்ம நேச்சுரோபதியில ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஃபாஸ்டிங் இஸ் த அல்டிமேட் மெடிசின் அப்படின்னு. நம்ம பாடிய வாரத்துக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங்ல இருக்கணும். இல்லையா நைட்டு 7 மணிக்கு நீங்க சாப்பிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock சாப்பிடலாம். ஸோ 14 ஹவர்ஸ் நம்ம பாடி ஃபாஸ்டிங்ல இருக்கு. இல்ல 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்ல இருக்குதோ அது பாடிய என்ன நேரத்துல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, இந்த ரெஸ்ட்ல இருக்கோமா, இந்த நேரத்துல ஃபீல் பண்ண முடியும், இந்த எனர்ஜியை இந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுவே கொஞ்சம் வேலையை பிரிச்சு எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அதை தானே பாடி ஹீல் பண்ணிப்போம். அதான் நேச்சர் ஹீல்ஸ் இட்செல்ஃப், பாடி ஹீல்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே வாழ்ற நமக்கு நாம பாடியை எப்படி பார்த்துக்கணும், எப்படி நம்ம எக்ஸ்போஷர் ஆகணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம பாடிக்கும் ஒரு ரெஸ்ட் தேவை. நம்ம நம்ம டெய்லி ஓடுறோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைம் தேவைப்படும். நம்ம தூங்குறோம்னு ஒரு டைம் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கண்டிப்பா தேவைப்படும். சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்குமே ஒரு கிளாக் இருக்கும். நம்ம உடம்புக்கு கிளாக் இருக்கு. இந்த கிளாக் இந்த டைம்ல நான் இந்த ஆர்கன் அவ்வளவு வேலை செய்வேன், இந்த டைம்ல நான் இந்த ஆர்கன் இவ்வளவு வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு சிர்காடியன் ரிதம், அதாவது உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் இருக்கு. ஸோ நைட்டு 7 மணிக்கு மேல நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது ஜீரண மண்டலம் வந்து 7 மணிக்கு மேல அதோட செயல்பாடு கம்மியாகும்.
அப்புறம் வந்து 7 மணிக்கு மேல நைட்டு டிஃபன் சாப்பிடுறது, இந்த ஹெவியான டிஃபன் சாப்பிடுறது வந்து நமக்கு கண்டிப்பா உடம்புக்கு நல்லது இல்லை. நம்ம எப்ப ஒரு ஹெவியான டிஃபன் சாப்பிடுறோமோ அந்த டைம்ல இன்டைஜஷன் வருது, ப்ளோட்டிங் வருது, வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லாவே ஃபீலிங் வருது. ஸோ நம்மளோட கட்டோட பாக்டீரியாஸையும் நம்ம கட்டையும் அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நைட் 7 மணிக்கு மேல ஃபுட் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு எந்த வகையிலுமே நல்லது கிடையாது. ஸோ இந்த சிற்காடியன் நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம ஃபுட் எடுக்கிறது. இப்போ 2 ஹவர்ஸ் நம்ம ஃபுட் எடுத்துட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். தூங்குறதுக்கு இதுவும் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு பழமொழி இருக்கு நேச்சுரோபதியில, அதாவது லட்டணம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்கே நம்ம பாடியை ஒரு நல்ல மெடிசனா பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா அக்கு ப்ரெஷர். எல்லார் வீட்லயுமே சுவிட்ச் போர்டு இருக்கும். சுவிட்ச் போர்டா கண்டிப்பா சுவிட்சஸ் இருக்கும். நம்ம ஒரு சுவிட்சை போடணும்னா கண்டிப்பா அங்க ஃபேன் ரன் ஆகும். அடுத்த சுவிட்சை போடும் போது லைட் ஆன் ஆகும். அதே மாதிரி நம்ம பாடியிலையும் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதுதான் அக்கு ப்ரெஷர். ஸோ நம்ம பாடியில நம்ம எப்போ நம்ம பாடியில எப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம ஆர்கன் தானாவே உள்ள வேலை செய்யும். எப்படின்னு பார்த்தா நம்ம பாடியில சில மைய புள்ளிகள் இருக்கும், அதாவது ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது தானா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும், ஹீல் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை வந்து ஹீல் ஆகிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம பாடியில பிராண சக்தி வந்து பாஸ் ஆகுது. அதாவது ஒரு நாடியில இருந்து பிராண சக்தி பாஸ் ஆகுது. ஸோ தலையில இருந்து காலை நோக்கியோ, காலில இருந்து தலையில நோக்கியோ பிராண சக்தி பாஸ் ஆகுது. அந்த பிராண சக்தி பாஸ் ஆகிறத அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பாஸ் ஆகிற வழியில குறிப்பிட்ட மைய புள்ளிகளை நம்ம அழுத்தும் போதோ, மசாஜ் பண்ணும் போதோ, அதை ஸ்டோர் பண்ணும் போதோ நம்ம உள்ளூருக்கு உறுப்புகள்ல போய் இது வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்படுற சஃபரிங்ஸ்ல இருந்து அதை ரிலீவ் பண்றதுக்கு ஒரு முறை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்குப்ரெஷர் தான் என்ன ஃபர்ஸ்ட். இப்போ சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம் இல்லை தெரியுமா? இன்சோமியா. தூக்கம் இல்லை, ஒழுங்கான தூக்கம் இல்லை, தூக்கம் டிஸ்டர்ப்டா இருக்கு, தூக்கமே வரதில்லை. இந்த மாதிரி விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாருக்குமே இப்போ வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம காது, அதாவது இந்த காது இருக்கிற இயர்லோ, இதுக்கு பின்னாடி தூக்குனாப்புல ஒரு எலும்பு தெரியும், சரிங்களா? அந்த எலும்புக்கு அப்பயே கீழே பின்னாடி ஒரு சின்ன பள்ளம், ஒரு ஆழமான ஒரு பள்ளம் தெரியும். அந்த இடத்துல நம்ம கட்டவரல வச்சு நல்லா இப்படி சர்க்குலர் மோஷன்ல இப்படி ஒரு 2 மினிட்ஸ் மூவ்மெண்ட், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும், ஒரு குட் ஸ்லீப் கிடைக்கும். இந்த அக்பர்ஷன் பாயிண்ட் ஒரு ப்ரெஷர் குடிக்கும் தானாவே பாடியில மெலட்டோனின் ஹார்மோன், அதாவது தூக்கத்துக்கான ஹார்மோன், அந்த ஹார்மோன் தானாவே செட் ஆகி நம்ம வந்து ஸ்லீப் இன்டேஸ் ஆகும், தூக்கம் வரும். ஸோ இன்சோம்னியால ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தோம் அப்படின்னா இதை கண்டினியூஸா இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இன்சோம்னியா சரியாகிறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம்னா ஹெட்ஏக். ஸோ இன்ஜினியரிங்கா இருக்கேன், நான் சிஸ்டம் ஒர்க் அதிகமா பண்றேன், இல்லை எனக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஹெவி ஒர்க்கா இருக்கு, எனக்கு பிரேக்கே இல்லை அப்படின்ற டைம்ல நமக்கு அதிகமா வர விஷயம்னா இந்த ஹெட்ஏக். ஸோ லெக் ஸ்டிஃப்னஸ்ல இருந்து நமக்கு ஹெட்ஏக் வரலாம், கண்டினியூஸ் சிஸ்டம் எக்ஸ்போஷனாலே ஹெட்ஏக் வரலாம், ஒழுங்கான ஸ்லீப்னாலும் ஹெட்ஏக் வரலாம், ஒழுங்கான வாட்டர் ட்ரீட்மெண்ட்னாலும் ஹெட்ஏக் வரலாம். ஹெட்ஏக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஹெட்ஏக்கை சரி பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம், நம்ம 2 புருவத்துக்கும் நடுவுல, அதாவது நம்ம பொட்டு வைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம இந்த மிடில் ஃபிங்கரை வச்சு ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு ஜென்டில் ஸ்ட்ரோக் கீழ இருந்து மேல நோக்கி ஒரு ஜென்டில் ஸ்ட்ரோக் இப்படி கொடுக்கும்போது, அதுவும் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வரைக்கும் ஜென்டில் ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது ஹெட்ஏக் ரிலீவ் ஆகிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதிகமான ஹெட்ஏக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அந்த ஹீலிங்கும் நம்மளால உணர முடியும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம பாடியில சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும்போது எல்லாமே ரஷ்ல இருக்கும் பாடியில. இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டி ரஷ்ல இருக்கும்போது நமக்கு ஹெட்ஏக் வந்து ரொம்ப நார்மல். நம்ம டென்டல் ஸ்ட்ரோக், தேர்ட் ஐ பாயிண்ட்னு சொல்லுவோம், இந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரோக் பண்ணும்போது தானாவே அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமா மாறும். அந்த ரஷ் எல்லாம் காம் டவுன் ஆகுது. அந்த ரஷ் எல்லாம் காம் டவுன் ஆகும்போது தானாவே ஹெட்ஏக் வந்து ரிலீவ் ஆகுது.
தேர்ட் விஷயம் தான் என்னன்னு பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த விஷயம் இருக்கு. சின்னவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா, பெரியவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்கும்போது நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. அவங்க கேட்கிற கேள்வியை ஃபேஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், கிரிட்டிசிசமா ஃபேஸ் பண்ணணும். மல்டிபிள் விஷயம் இருக்கு நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வருதா, அந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றது, திடீர்னு ஒரு தப்பா பண்ணிட்டோமோ அதை ஃபேஸ் பண்ண தெரியும். So இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு ஆன்சைட்டி வரதும் ஸ்ட்ரெஸ் ஆகுறதும் ரொம்பவே நார்மல். நமக்கு திடீர்னு படபடப்பு அதிகமாயிடும், ஹார்ட் பீட் அதிகமாகும். நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அதிகமா மண்டல ஓடுது. அந்த மாதிரி ஒரு ரஷ்ல இருக்க ஒரு டைம்ல நம்ம இந்த சுண்டு விரல், அந்த சுண்டு விரலுக்கு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த விரிஸ்ட் ஜாயின் ஆகிறப்ப இந்த இடம் முடியிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை கட்டவரில் வச்சு நம்ம ஒரு 5 minutes அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஹார்ட் பீட் டவுன் ஆகுறத, நார்மலைஸ் ஆகுறத நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பீக் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த அப்ரஷர் பாயிண்ட் ஒரு 5 minutes கம்ப்ளீட் ப்ரெஷர் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் ரேட் நார்மலைஸ் ஆகி அந்த படபடப்பு, அந்த பயம், அந்த ரஷ் எதுவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டா காமா அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரெக்னன்சில இருக்கவங்க இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதே மாதிரி இப்பதான் நான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன், ஹெவி ஃபுட்டு சாப்பிட்ருக்கேன், அந்த மாதிரி டைம்ல அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை கொடுக்கக்கூடாது. ஸோ ஓப்பன் ஊன்ஸ் இருக்கு, அந்த இடத்துல ஓப்பனாவே ஊன் இருக்கு, புண்ணு இருக்கு, ரத்தக்கட்டு மாதிரி இருக்கு, ஒரு ப்ரூயிஸ் மாதிரி இருக்கு, வீக் ஆகிற ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்லையும் அக்குபஞ்சர் கொடுக்கக்கூடாது. ஸோ நேச்சுரோபதி இது ஒரு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, தனியான ஒரு 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 வகையான மருத்துவமும் கிடையாது. நேச்சுரோபதிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல் மட்டும்தான். நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி ஃபுட்டை எடுக்கிறோம், அதுக்கு ஒரு பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், அதுதான் நேச்சுரோபதி. இந்த நேச்சுரோபதியில நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்தினாலே நம்ம பாடியை டிசீஸ் இல்லாம ஒரு ஃப்ரீ குட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நம்ம லீட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே மேல இருந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தை குட்டா வச்சுக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார்.